ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு சனியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ சனி அப்படின்னாலே ரொம்ப படுத்துறாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அது பயப்படுறது நிஜம்தான். காரணம், சனியினுடைய குவாலிட்டி அப்படி. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தன்மைகள் இருக்கு இல்லையா? அந்த தன்மைகளை சனியினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரங்களின் வழியாகத்தான் அந்த தன்மைகள் வருது, கிரகத்துக்கு கிடையாது. அது எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னா, கொஞ்சம் சனி அப்படின்னா கொஞ்சம் தாழ்ந்த குணம், நிதான போக்கு, மந்த போக்கு, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. சரி, துலா லக்னத்திற்கு சனி எப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்குற கிரகம் அவர் தான், வேலை கொடுக்குற கிரகம் அவர் தான், சொந்த தொழிலை அமைச்சு கொடுக்குறவரும், நாம் வேலை பார்க்குற இடத்துல பதவி ப்ரமோஷன் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறவரும் அந்த சனி தான். அப்படிப்பட்ட சனி நமக்கு நல்லவர் தானே அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருள் சார்ந்த விஷயத்துக்கு தான் நல்லவர். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும், உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும், அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய உறவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவருடைய உறவாக இருந்தாலும் சரி, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது சரியில்லை. அப்போ இந்த விதத்தில் நீங்கள் அணுகுனீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி நம்மளுடைய துலா லக்னத்திலிருந்து எந்த இடத்துல இருக்காரோ அது எப்படி பலன் தருங்கிறத நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பணம் கொடுக்குறவர் ஏன் அப்படின்னா, அவர் விருச்சிக ராசி தான் நம்மளுக்கு பணம் கொடுக்குற ராசி, 2ஆம் இடம். அங்கே தான் அவருடைய அனுஷ நட்சத்திரம் இருக்குது, மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலேயே சனி உட்கார்ந்தாரு அப்படின்னு வைங்க, நல்ல பணம் சேர்க்கலாம், பணம் சொத்தாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு வாசல் யோகங்கள், டெவலப்மெண்ட்டு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வளர்ச்சிகள் அனைத்தும் உண்டு, அருமையாக வேலை செய்யும். இன்னொரு இடம் 6ஆம் இடம், மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ இந்த 6ஆம் இடத்துலையும் வேலை வாய்ப்புகளை நல்லா வளர்த்து விடுவார். மிகப்பெரிய ஸ்தாபனங்கள்லையும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லையும் போய் பணிபுரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு. 10ஆம் இடம், அதாவது துலாத்துக்கு 10ஆம் இடம் என்பது கடகராசி, அங்கே பூச நட்சத்திரம் இருக்கு. அந்த 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பதவி ப்ரமோஷன், ஒரே இடத்துல ஒரு நல்ல ஒரு புகழை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய பதவிகளை அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி பொருள் பற்றான விஷயங்கள்ல அவருடைய நட்சத்திரம் இருக்கிற, அவருடைய நட்சத்திர ஆற்றல் இருக்கிற கட்டங்கள்லேயே அவர் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய யோகம்தான். நன்மைகள், வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு. இப்போ அடுத்தது 1, 5, 9 லக்னத்தில் இருக்காருங்க எனக்கு சனி, உச்சம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது இந்த பொருள் சார்ந்த விஷயத்துக்கும், வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துக்கும், சொந்த தொழில் அமைச்சுக்கிறதுக்கும் பெருசாக உதவாதுங்க, முட்டுக்கட்டை போடும். அதாவது ஒரு 50% வேலை செய்யும், 50% ப்ரொமோட் பண்ணாது. ஆனால் ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் ஆதாயம் தருவது, மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளை பணிபுரிகிறதுக்கு சாதகமாக இருப்பதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ துலாத்தில் இருந்தாலும், 5ஆம் இடமான கும்பத்தில் இருந்தாலும், 9ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தாலும், இந்த 1, 5, 9ங்கிற இடத்துல சனி இருந்தால் பெருசாக சேமிக்க முடியாது. தர்ம செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு தீர்த்த யாத்திரைகள் போகிறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, சுப செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒழிய அந்த சேமிப்பை பண்ண விடாது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு மேற்பார்வை பார்க்குறது, இந்த மாதிரி தொழில் தான் கிடைக்கும், ஸ்மார்ட் ஒர்க் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் பெருசாக சேமிக்க முடியாது. இப்போ அடுத்து 3, 7, 11க்கு வருவோம். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான தனுசு, 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், இந்த 3 ராசியில் சனி இருக்குதுன்னு வைங்க. இது பணத்தை ஈடுபாட்டோட வளர்த்து நம்ம திறமைகள் மூலமாக
அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு உதவும். அதாவது 2ல் இருக்கிறத விட இது கொஞ்சம் செகண்ட் கிரேடாக வேலை செய்யும். 6ல் இருக்கிறத விட 7ல் வந்து கொஞ்சம் செகண்ட் கிரேடாக வேலை செய்யும். செகண்ட் கிரேடுனா என்னென்னா, டாப் மோஸ்ட் நம்பர் 1 பிஸ்னஸ்ன்னு போகாமல் ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு கூலி வாங்கிட்டு சார்ஜ் வாங்கிட்டு நாம் வேலை பார்க்குற மாதிரி சில நன்மைகளை செய்யும். 11ஆம் இடம் சிம்மராசி, அந்த வகையிலையும் அது அப்படித்தான் செய்யும். அப்போ 3, 7, 11 என்பது உறவுகளுக்கு பரவாயில்ல, மூளை உழைப்புக்கு பரவாயில்ல, டிபெண்டிங் நேச்சராக வேலை பார்க்குறதுக்கு பரவாயில்ல. அடுத்தபடியாக 4, 8, 12 இதுவும் வந்து தொழிலுக்கு நல்ல இடம்தான். 4ஆம் இடம்னா மகரம் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்துறதுக்கு, பில்டராக இருக்கிறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, கனரக வாகனங்கள், கனரக மிஷினரி பார்ட்ஸுகள் உற்பத்திகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதே 8ஆம் இடத்துல சனி இருந்தால் கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை, கடினமான உழைப்பு. 100% உழைக்கிறேங்க, ஆனால் 20% தான் தேருது. அப்போ 80% எனக்கு வேஸ்ட்டாக போயிடுது. வலி வேதனையாக இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் பெருசாக கெயின் இல்லை அப்படின்றதெல்லாம் 8ல் சனி. 12ல் சனி கன்னியில் இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து முதலீடு போட்டுக்கிட்டே இருக்க ஒழிய நமக்கு சேமிப்பாகிறது இல்லை. தண்ட செலவு ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. அது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி வருது, உறவுகள் ரீதியாக வம்பு, வழக்கு, பகை, கடன் கொடுத்த வகையில் இதெல்லாம் கூட செலவுகள் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் இந்த 8, 12 8ஆம் இடங்கிற ரிஷபராசியில் சனி இருந்தாலும், 12ஆம் இடம் என்கிற சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சனி இருந்தால் துலா லக்னக்காரர்களுக்கு கஷ்டம், நஷ்டம். அதாவது பொருள் சேமிக்க முடியாமல் ஒரு பலகீனம். ஆனால் பார்த்தா வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்காங்க, பெரிய ஸ்தாபனமாக இருக்குது, நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்குறாங்க, நிறைய இடம் சுற்றிட்டு இருக்காங்க, பிரான்ச் வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். வேலையாட்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தொழில் நடத்துகிறோங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன? லக்னத்துக்கு மறையக்கூடாது. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அது வந்து பலகீனம் பெறுகிறது. உண்மையிலேயே பணம் கொடுக்குற கிரகம், தொழில் கொடுக்குற கிரகம், நமக்கு செல்வாக்கை தருகிற கிரகம் 12ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் அந்த செல்வாக்கை சரிய வைக்கிறது. எதிர்பார்த்த லாபங்களை கொடுக்காமல் நஷ்டங்களை கொடுக்கறதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கர்மாவில் அகம் சார்ந்து நல்லவரா, புறம் சார்ந்து நல்லவரா என்ற கேள்விக்கு புறம் சார்ந்து நல்லவர் தான் சனி என்றாலும் கூட அவர் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது. 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ, அதாவது விருச்சிக ராசியிலையோ மீன ராசியிலையோ கடகராசியிலையோ இருந்தால் மட்டுமே அவர் வந்து பொருளாதாரத்துக்கு நல்லவராகிறார் அப்படிங்கிறது முக்கியமாக உண்மை. அதே 4, 8, 12 இருக்கும்போது 4ஆம் இடத்துக்கு மட்டும் சாதகமாக பண்ணிட்டு இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருக்கிற சனினால் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உறவுகள் ரீதியாகவும் பகை, கணவன் மனை உறவாகட்டும், பெற்றோர்கள் உறவாகட்டும், பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவாகட்டும், எல்லா விதத்துலையும் நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாருங்கிறத 8, 12 காட்டுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.